ஜெரால்டு. படம் பேரு கராத்தே கிட்டு, ஆனா அதுல கும்ஃபு சொல்லி கொடுப்பாங்க. குரங்குலாம் வந்து மரம் டு மரம் தாவும், இங்கேருந்து இங்க தாவுமா, அங்கேருந்து இங்கே தான் இருந்து. அது என்ன குருவி விஜயா புள்ள சாப்பிட போகிறோம். ஏய் புலி மாதிரி நடந்துக்க ப்ளீஸ். புலி புள்ள சாப்பிடுன்றது உண்மைதான் போல. புலி புள்ள சாப்பிடுன்றது ஒன்றும் இல்லை, பசிச்சாலும் புலி புள்ள சாப்பிடாதுன்றது. என் சப்ஸ்கிரைபர்ஸ் நீ தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்க. ரைஸ் இவனுக்கு பதிலாக நான் வந்து அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன். பிடிக்கிற வெயிலுக்கு ஒன்று இந்த மாதிரி தண்ணியில் இருக்கணும், இல்லை தண்ணியில் இருக்கும். எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டியில் சென்டிமெண்ட் கிட்டிமிட்டு இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காலில் இருக்க மவனை கொல்லாம விட மாட்டேன். டிக்கெட் ஏதாச்சு நம்ம நம்புறோம். உள்ளே போகிறோம், ஜெரால்டை தேட போகிறோம். ஜெரால்ட தேட போறியா? ஆமாம், அவன் எதுக்கு இங்க? ரொம்ப நாளாக ஜெரால்டை காணோம், தேட போகிறோம். ஏய் அவனை காணலாம், இங்கெல்லாம் வரமாட்டான்டா. அவ்வளோ அவங்க இங்கே பிடிச்சின்னு வந்திருப்பாங்கடா. இங்கேயா? ஆமாம். கேமரா இருக்கு பின்னாடி இருக்கு. ஸோ ஒரு ஆளுக்கு 200 ரூபாய். கேமரா வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 350. ஆனால் இதில் வந்து ஸ்டில் கேமரான்னு போட்டிருக்காங்க, ஆனால் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போல. ஓகே, உள்ளே வந்தாச்சு. உள்ளே வரும்போது நிறைய செக்கிங் இருக்குது, கேமரா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வேறு வச்சுருக்காங்க. போயிட்டு ஜெரால்டை தேட வேண்டியது தான். அந்த கூட இருக்குது போடா. என்ன தெரியுமா இது? நீ உன்னு நான் என் படம் பார்த்துருக்கியா? அதில் வந்து இங்கே தான் அது அந்த அது புலிடா. ஈமன் வந்து புலிடா. இது வந்து நார்னியா சிங்கம்டா, அட்லாண்டிஸா. ஐயோ அவன் பேர் நார்னியால வர்றது. டேய் நார்னியா தான்டா அது பேரு. ஏய் சும்மாறா. சிங்கம் பேர் என்னதுடா? சிங்கம் பேருனா லயன். லயனா? சிங்கம் பேருனான்னு கேட்ட லயன். நார்னியால அந்த சிங்கம் பேர் ஏதோ வரும்டா, அஸ்லான். எப்படி அவன் ரிசர்ச் பண்ணது எப்படி அப்படியே எடுத்து காப்பி அடிச்சு எழுதுறேன் பத்தி. ஒன்னும் இப்ப நானே கூகுள்ல போட்டு நார்னியா சிங்கம் பேருனா வரப்போகுது. நார்னியா சிங்கம்னு கூகுள்ல டைப் பண்ணுவானா. இதுதான் எஜுகேட்டட் தற்கொலைன்றது. இவன் எங்க வேலை செய்யறான்? LND வேலை செய்யறான். நார்னியா சிங்கம்னு போடுவானா கூகுள்ல. படியடா சொன்னா எவ்வளவு கேக்குறீங்களாடா? டே இதா அந்த மரத்தமா என்ன கருப்பு கருப்பா இது? குரங்கா? குரங்கா? ஆமா, இது உங்க அங்கிள் தாத்தா மாதிரி பாத்துங்க. குரங்க பாரு, உங்க இனம் வந்துச்சுல்ல, உங்க இனத்தை பாடுறா. சரி, எனக்கு ஒரு டவுட். குரங்கு இங்க இருக்கு, அங்க ஏன் பாம்பு புத்து இருக்கு? சரி, இன்னொரு டவுட். சரிங்களா, இந்த குரங்குலாம் இருக்கு. குரங்குலாம் வந்து மரம் டு மரம் தாவும். சரியா? இப்ப இந்த மரம் டு அந்த மரம் தாவலாம், இல்ல இங்க இருந்து இங்க தாவுமா? அங்கிருந்து இங்க தான் இருந்து. அது என்ன குருவி விஜயா? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார். வாடா அமைதியா. அதுதான் தண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க. குருவி விஜய். சாரி காய்ஸ், அவரை தாக்கப்பட்டார். நீங்க வந்து அடிங்க. தண்ணி எல்லாம் வச்சிருக்காங்கடா, தண்ணியில இருந்து தாண்டி வராது. தண்ணினா குரங்குக்கு அலர்ஜி. டேய் டோர் அதே குரங்குடா இங்க இருக்கு. இது வேற பிரீடுடா, அது வேற பிரீடுடா. இது பெருசா ஒண்ணும் இல்ல, அதுக்கு ஃபுல்லா கருப்பாது. இது மூஞ்சி கொஞ்சம் வெள்ளையாகுது, அவ்வளவுதான். பார்க்க கொஞ்சம் சிங்கம் மாதிரி இருக்கும். ஆஹா, இங்க என்ன போட்டுக்குது? டஃப்ட் டெய்ல் அண்ட் சில்வர் கிரே மேன். இவன் வந்து ABCDல மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கேட்டா 36ன்னு சொன்னான் இவன். சரிங்களா? அப்படிதான் இவன் அறிவே அவ்வளவுதான் இருக்கும். இதுல வந்து இதெல்லாம் கடன்னு படிச்சிருப்பல. இவன் அங்க வரும்போது என்ன சொன்னா, அந்த குரங்கு ஏதோ சிங்கம் மூஞ்சி மாதிரி தாடியெல்லாம் இருக்கிறத பார்த்து லயன் ஹெட்டுன்னா, இங்க வந்து பார்த்தா சிங்க வால்னு போட்டிருக்கு, லயன் டெய்ல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, சிங்க வால் குரங்குடா. அது
பார்க்கவே லைன் மாதிரி இருக்கும்டா, அததான் அவங்க அப்படி சொல்றாங்க. சிங்க வால் குரங்குனா சிங்க முகம் தானே என்ன போட்டுருக்காங்க. பாருங்க, சிங்கத்தின் தோற்றம் நீண்ட பட்டா டக்குன்னு சொல்லு சொல்லு. நீண்ட மெல்லிந்து மெலிந்து வாளின் முனையில் கொஞ்சம் கஷ்டம் தான், நீயே படிச்சிட்டேன். செருப்பு பிஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் நீ தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்க. ரைஸ் இவனுக்கு பதிலாக நான் வந்து அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன். வாங்க சரி, தப்பா சொல்லாது. அதான் இந்த மாதிரி ஆட்கள் படிக்கணும் அதிகம் வளர்த்துக்கணும் தான் இந்த மாதிரி போர்டே போட்டிருக்காங்க. அப்பயும் படிக்கலையே. கொஞ்ச நேரத்துல என்ன நம்ப வச்சுட்டு இருப்பேன். கொஞ்ச நேரத்துல குரங்க சிங்கத்தை சதையை போட வச்சுடா. மாமே என்னடா எங்கடா போன? ஜெரால்டு. டேய் அது ஜெரால்டு இல்ல. அப்புறம் ஜெரால்டு தான். அவன் பேர் வந்து ஆதித்யா. ZF ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து மிஸ்டர் ஆதித்யாவை, அவர் எவ்வளவு டீசெண்டா கண்கொள்ளா காட்சி இப்போ நீ மிஸ் பண்ணிட்டேன். அவன் அந்த மிஸ்டர் ஆதித்யா வந்து பாத்ரூம் போயிருந்தார், சுச்சு போயிட்டு இருந்தாரு. அதை வந்து எல்லாரும் ஊரே சேர்ந்து வேடிக்கை பார்க்க. நல்ல வேலை நான் அதை பார்க்கல. நீ அங்கேருந்து பார்த்தது நான் பார்த்துட்டேன். அங்க பாரு, அவன் தான் குட்டி ஆதித்யா. எனக்கு இன்னொரு டவுட்டு, சின்னதா இருக்குது ஆதித்யாவா இல்ல பெருசா இருக்கிறது ஆதித்யாடா, சின்னதா இருக்கிறது ஜூனியர் ஆதித்யா. வா. அப்ப அவங்க அம்மா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. ஆதித்யா அருணாச்சலம். அது யாரு ப்ரோ? சொல்லு ப்ரோ. 70 வயசுல போய் தண்டா லட்சம் அவர் தெரியாத அவனுக்கு. இப்ப நம்ம அங்க பார்த்தோம்ல சிம்பான்சி. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா 95 to 98% வந்து ஹியூமனோட டிஎன்ஏ இருக்குல்ல, அதுவும் சிம்பான்சியோட டிஎன்ஏவும் பாத்தீங்கன்னா 95 to 98% வந்து சேமா இருக்கும். ஓகேவா? அது சிமிலரா எப்படி சொல்றது, நம்மள மாதிரியே தான் கொஞ்சம் இருக்கும். அப்ப ஆதித்யா அவன் சொந்தக்காரா? ஏன் சொந்தக்காரல, உனக்கும் சொந்தக்காரர் தான். எனக்கும் சொந்தக்காரா? பாரு, அந்த காலத்துல நம்ம அங்கிருந்து இங்க வந்திருக்கோம், இப்ப திருப்பி நம்ம அவங்க வந்து பாக்குறோம். ஒரு பெருமைக்கூடிய விஷயம் தான் இது. குரங்கா மாறி மனுஷனா வந்தது. குரங்கா மாதிரி மனுஷனா வந்தது மாதிரி எனக்கு ஒரு டவுட்ரா, இப்ப சிம்பாஞ்சி தான் குரங்கா மாறிச்சா இல்ல குரங்கு மனுஷனா மாறிச்சா? குரங்கு வந்து வேற, சிம்பான்சி வேற. இப்ப எதுல இருந்து எது சிம்பான்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப குரங்குலயே நிறைய விதம் இருக்கு சரியா. சிம்பான்சின்றது வந்து பாத்தீங்கன்னா அது குரங்குலயே கொஞ்சம் எப்படி சொல்றது, பெரிய குரங்குங்களா இருக்கும்ல, இந்த கொரிலா, உராங்குட்டான், ஓகேவா, அந்த மாதிரி இதுல வந்து இது வந்து சிம்பான்சியும் அதுலயும் ஒரு வகை. ஓகே, குரங்குல ஒரு 4 வகை இருக்கு. சிம்பான்சி ஒண்ணு, கொரிலா ஒண்ணு, அப்புறம் வந்து உராங்குட்டான். ஒரு 2 நிமிஷம் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போனான், மொத்தத்தையும் கூகுள்ல மனப்பாடம் பண்ணு வந்துட்டான். இப்ப திடீர்னு உராங்கோட்டான் எங்கடா எப்படிடா இருக்கும்னு சொல்லி நண்டு காட்டு உராங்கோட்டா மாதிரி தெரியாது, கொரிலா மாதிரி பண்ண தெரியாது. ஏன்னா கொரிலா தெரியாதாடா, டாசன் பார்த்தது கிடையாதாடா, அப்படி அடிச்சுப்பாங்களா? அது கொரிலா தானா? சிம்பான்சி? ஆடா பாவி, சிம்பான்சி இல்லையா? நெட்டு வந்து பிரயோஜனமா யூஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. நம்ம விட்டு பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்க. அதுவும் எப்பயாவது கைஸ் இன்ஸ்டாகிராம் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல எப்படா விட்டு புரியலடா எனக்கு. அப்படி இல்லையா, ட்விட்டர் எக்ஸ் யூஸ் பண்ணுங்க கைஸ். இவன் வந்து எங்க கூட சுத்துறான், ஆனா ஒரு 2K கிட்டு எப்படி கெட்டு போயிருக்கான் பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அடப்பாவி என்ன பண்றதுடா, அதுக்குன்னு உங்க கூட வயசானவனா சுத்த சொல்றீங்க? நான் வயசானவன் சொல்லிட்டான். என்னடா பாலின முதிர்ச்சின்னா வயசானது. இங்க இவ்வளோ வார்த்தைகள் இருக்கு சரியா, இந்த பக்கம் இவ்வளோ இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு வெறும் பாலின முதிர்ச்சி அப்படின்னா என்னன்ட்டு ஒருத்தன் கேக்குறானா, அவன் எவ்வளோ வெறியில இருப்பான்னு யோசிச்சுக்குங்க. இல்லடா, மிச்சம் எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியும். முட்டையிடும் அளவு, முட்டையிடும் அளவுன்னு கேக்குறான். இதை வந்து மார்க் மை வேர்ட்ஸ், இது வந்து நார்மலான ஒரு ஆளால இதை மாதிரி பேச முடியாது. நாடி நரம்பு ரத்தம் சதை அவனோட மூச்சில இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் மூச்சில வந்து ஃபுல்லாவே காஜி காஜி காஜி. எப்படா ஒரு மனுஷன் எப்பவுமே செக்ஸ்ன்ற வார்த்தை, ஒரு கோழி கூட எப்படி கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு அவ்வளவு வார்த்தையில அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கரெக்டா சொல்றான். ரெட்டு போட்டிருக்காங்க, ஆனா கிளி பச்சை கலர்ல தான் இருக்கு. ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் கேட்டு சொல்றோம், ஆனா ரெட்டு போட்டிருக்காங்க. ஆமாண்டா, கரெக்ட் தான். இது நீங்களே, இதுக்கு என்கிட்ட ஒரு பதில் இருக்கு. நான் பதில், படம் பேரு
கராத்தே கிட்டு ஆனா அதுல குங்ஃபு சொல்லி கொடுப்பாங்க. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? அந்த மாதிரி தான் இது. ஓ எப்படி கில்லி ஆனா கபடி விளையாடுவாங்க அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. என்ன பண்றது? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கண்டிப்பா நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம் வெளியே சிஎம் செல்லுக்கு நான் கம்ப்ளைண்ட் போட போறேன். இதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லடா. நான் சம்மந்தப்படுத்துவேன்டா. இது ஃபாரஸ்ட் ஆபீசர். என்னடா ஒரு 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 கிளியோட நிறத்தை வச்சு நீங்க இது பண்ணிருக்கீங்க. சரி நிறத்தையே மாத்திருக்கீங்க. பச்சை பட சிவப்பா மாறிச்சு. சரி ஆப்பிரிக்கன் கிரே பேரட். அதே மாதிரி தான் திருவள்ளூர். வேணாம் பாலிடிக்ஸ் வேணாம். நோ பாலிடிக்ஸ் தம்பி. பாலிடிக்ஸ் வேணாம். ஓகே இதுல சரி. ஸோ இங்க வந்து இதெல்லாம் முடிச்சாச்சு. பேஸ் 1 இது. பேஸ் 1 நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பேஸ் 2. ஓகே இங்க போறோம். சரியா? ரெடி. வைல்ட் டாஸ் பார்க்க போறோமா? வைல்ட் டாஸ் தேவைப்படாதுடா. ஏன்? என்ட்ரில இருந்து இப்போ வரையுமே வைல்ட் டாஸ் கூட தான் சுத்திட்டு இருக்கேன். எமோஷனல். கரெக்டா பேஸ் 2 முடிச்சுட்டு போனோம்னா பாரு பேஸ் 3ல ஜெரால்டு இருப்பான். நான் கூட ஃப்ளோல ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டா சொல்லு. போறாங்க. நம்ம இனத்தை சேர்ந்த ஒருத்தனை கூட்டு வந்து இந்த மாதிரி சித்திரவதை பண்றாங்க. நம்ம என்னமா என்னமா? டேய் நம்ம என்னண்டா, நம்மலாம் யாரு? பஃபலோஸ். மிஸ்டர் பஃபலோஸ். எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டியில் சென்டிமெண்ட் கிடிபிட்டு இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காலில் இருக்க மௌன கொல்லாம விட மாட்டேன்.